பள்ளி கல்லூரி வாகனங்களின் தரம் குறித்து தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன்படி அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் கோடை விடுமுறைக்கு பின் திறக்கப்படும் என்பதால் மாணவர்கள் நலன் கருதி ஆண்டுதோறும் தனியார் பள்ளி பேருந்துகளை சோதனையிடுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு தமிழகம் முழுவதும் பள்ளி கல்லூரி வாகனங்களின் தரம் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மயிலாடுதுறையில் பள்ளி வாகனங்களின் தரம் குறித்து மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வில் 400க்கும் மேற்பட்ட பள்ளி வாகன ஓட்டிகள் மற்றும் நடத்துனர்கள் கலந்து கொண்டனர். பின்னர்களே இதை வெளில எடுத்துட்டேன். ஒன்று பின் டைப்ல இருக்கும், இல்லைன்னா கிளிப் டைப்ல இருக்கும். உங்க எஸ்சி சொல்லி அதுதான் இருக்கும். இப்போ இந்த இதை வெளில எடுத்துட்டேன், அவ்வளோதான். இது வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு பொருளுமே இல்லை. இது வந்து எக்ஸ்ப்ளோசிவ் கிடையாது, ஃபாஸ்ட்டாக இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு உள்ள இருக்கு. சரி சார், இதில் உள்ள பார்க்கறது சிலிண்டர் மாதிரி இருக்கு. அரை மணி நேரம் வேலை செய்ய நினைச்சிடக்கூடாது. அது வந்து நெருப்பு இல்லை, அது ஹீட்டின் பேர். அது கிடையாது. நமக்கு தேவை நெருப்போட ஆரிஜின், அதனுடைய மைய புள்ளின்னு ஒன்று சொல்லுவாங்க. நெருப்பு எங்க உற்பத்தி ஆகி வருதோ அந்த இடத்துல அடிச்சா மட்டும்தான் நெருப்பு அணைக்கலாம். அப்ப என்ன பண்ணணும்? எடுத்துங்க. அவ்வளோதான் சார். ஓகே. இதான் சார் நெருப்பு அணைக்கக்கூடிய விஷயங்கள். இது வந்து எலக்ட்ரிக்கலுக்கு யூஸ் பண்ணலாம். நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் தெரியல. மின்சார தீ விபத்து ஏற்பட்டாலும் அதுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த எக்ஸ்டிங்யூஷரை பயன்படுத்திக்கலாம். இது வந்து அவருடைய உதரவாதத்தை கரெக்டா யூஸ் பண்ணி பெல்ட் அப்படி உதரவாதத்தை கரெக்டா யூஸ் பண்ணி 2 பேரும் ஈக்குவலா வெயிட் உள்ளவங்க தான் ஷேக் பண்றாரு. கவனிச்சீங்களா? இப்ப இது என்ன சொன்னா, எங்க வேணா இவரை தூக்கிட்டு போகலாம். இவர் வந்து எங்க வேணாலும் எவ்வளவு தூரம் வேணா தூக்கிட்டு போகலாம். என்ன வேலை செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, கிராவிட்டி வேலை செய்யுது. கரெக்டா இங்க ஒரு 40 கிலோ வேலை செய்யுது, இங்க ஒரு 40 கிலோ வேலை செய்யுது. என்ன பண்றாங்க? 4 கையை ஒன்னோட ஒன்று ஜாயின் பண்ணிருக்காங்க. 4 கையை ஒன்னோட ஒன்று ஜாயின் பண்ணிருக்காங்க. ஒன்னோட ஒன்று ஜாயின் பண்ணிருக்காங்க. இப்ப பாருங்க, இப்ப நல்ல வெயிட்டான பர்சனை கூட ஒரு தூக்கலாம், ஈஸியா தூக்கிட்டு போகலாம். தெரியுங்களா? அப்ப வந்து ஒருத்தரை வந்து இன்னொரு இடத்துல ஷிஃப்ட் பண்றதுக்கு ஈஸியான மெத்தட்ஸ் இதெல்லாம், ஈஸியான வழிகள். சரி சார். இதேபோல் கள்ளக்குறிச்சி வட்டார போக்குவரத்து கழகத்திற்கு உட்பட்ட 55 பள்ளிகளைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளி பேருந்துகளை கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது இயக்க நிலை மற்றும் பாதுகாப்பில் குறைபாடு உடைய தனியார் பள்ளி பேருந்துகளை மறு ஆய்விற்கு உட்படுத்த அறிவுறுத்தி பேருந்துகள் திருப்பி அனுப்பப்பட்டது. பார்த்தீங்கன்னா நம்ம காற்று எந்த பக்கம் திசை அடிக்கலாம் அந்த பக்கத்தில் இருக்கலாம். ஆப்போசிட் சைடில் தான் நின்று அந்த பிளாங்கெட் நம்ம போட்டு அமைக்கணும். ஃபுல்லாக போய் கவர் பண்ணி அதை அழிச்சிட்டு தண்ணி ஊற்றி அணைச்சிடலாம். ஆனால் ஆயில் பேரில் தண்ணி ஊற்றினா என்ன ஆகும்? அதிகமாக தான் எரியும். சரிங்களா? தண்ணி ஊற்றக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் இப்போ ஏபிசி இருக்குல்ல, 3 டைப் ஆஃப் ஃபயருக்கு அதை யூஸ் பண்ணலாம். ஏபிசி வச்சு அடிக்கலாம். சரிங்களா? தண்ணி வச்சு என்ன எழுதிக்கல, நம்ம தான் டீம் அடிக்கும். அதனால் தண்ணி இதேபோல் சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே தேவியாங்குறிச்சியில் உள்ள தனியார் பள்ளியில் ஆத்தூர், கெங்கவள்ளி வட்டாரத்திற்குட்பட்ட பள்ளி கல்லூரி பேருந்துகளை ஆத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் தாமோதரன் மற்றும் மோட்டார் வாகன ஆய்வாளர் புஷ்பா ஆகியோர் பார்வையிட்டு வாகனங்களின் தரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். உத்தரவின்படி அனைத்து பள்ளி வாகனங்களும் 100% ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்ற உத்தரவிட்டிருந்தது. அதன்படி இன்று மாவட்ட அளவிலான குழு இன்று ஆத்தூர் பகுதியில் அனைத்து தனியார் பள்ளி வாகனங்களை ஆய்வு செஞ்சுருக்கோம். இந்த ஆத்தூர் பகுதியில் மொத்தம் 83 தனியார் பள்ளிகளில் 672 பள்ளி வாகனங்கள் இயங்கி வருகிறது. இதில் முதல் கட்டமாக 400க்கும் மேற்பட்ட வாகனங்கள் இன்று ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு அம்சங்கள், வாகனத்தினுடைய பிளாட்ஃபார்ம், எமர்ஜென்சி டோர், தீயணைக்கும் கருவி, முதலுதவி பெட்டி மற்றும் ரிவர்ஸ் சென்சார் கேமரா, இந்த மாதிரி பள்ளி மாணவர்களுக்கும் உண்டான, பொதுமக்களுக்கும் உண்டான பாதுகாப்பு அம்சங்களை வலியுறுத்தி அதெல்லாம் செயல்படுதான்றதை ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓட்டுநர்களுக்கு ஹேண்ட் பிரேக்கை யூஸ் பண்ணி வண்டியை எப்படி பாதுகாப்பாக நிறுத்தணும் அப்படின்றதுக்கு உண்டான செயல்முறை விளக்கம் இங்கே காண்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் தீ தடுப்பு மற்றும்
மீட்புத்துறை சார்பாக அவங்களுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து இன்றைக்கி கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் 108 ஆம்புலன்ஸை வச்சும் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் எப்படி வந்து ஒரு ஓட்டுநர் வந்து செயல்படணும், பொதுமக்கள் உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒரு விபத்தின் சமயத்தில் எப்படி செயல்படணுன்றதை பற்றியும் வந்து விளக்கமாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கு. 100% வாகனங்களும் வந்து கண்டிப்பாக ஆய்வு செய்யப்படும். இதில் வந்து குறைகள் கண்டுபிடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட இப்போவே ஒரு 20 வாகனங்கள் வந்து திருப்பி விடப்பட்டிருக்கு. இந்த வாகனங்கள் வந்து மறுபடியும் வந்து எங்கள்கிட்ட ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் தான் வந்து பள்ளிகளுக்கு